Praise thy holy name. இந்த கால்வெளியிலே இருக்கிற இடங்களிலே நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தருக்கு அப்படியே நன்றிகளை செலுத்துவோம். தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக, அவருடைய கிருபைகளுக்காக நாம் நன்றி செலுத்தி, தேவன் பாராட்டின தயவு, அவருடைய இரக்கம், எல்லா கிருபைகளுக்காக துதிகளை நாம் ஏறெடுத்தோம். Praise thy holy name, holy name, holy name, holy name. மகிமையுள்ளவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் செய்த அதிசயங்களுக்காக, நமக்கு தேவன் கொடுத்த எல்லா நன்மைகள், ஏவுகளுக்காக, அவருடைய கிருபைகளுக்காக, தாழ்வில் நம்மை நினைத்தவர், நம்மை விடுதலை பண்ணினவர், எல்லா நன்மைகளை நமக்கு தருகிறவர். Hallelujah. God is the giver. He wants to give all his blessings. எல்லா நன்மைகளையும் தருகிற சர்வ வல்லமுள்ள தேவன். Hallelujah. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Blessed be thy holy, holy. உம்முடைய வல்லமையான உம்முடைய செயல்கள், ஆச்சரியமான உம்முடைய வழிகள், அற்புதமான உம்முடைய பாதைகளுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். Hallelujah. எல்லாரும் இணைந்து கர்த்தரை துதிப்போம். கரங்களை நல்லா உயர்த்தி, கரங்களை அசைத்து, தேவனை மகிமைப்படுத்தி, இந்த கால்வெளியிலே அவருக்கு துதிகளை ஏறெடுத்து, ஆபிரகாம் அதிகாலமே எழுந்து தேவனை ஆராதிப்பதற்கு சென்றார். யாக்கோபு, வேதத்தின் பக்தர்கள் எல்லாம் அதிகாலையில் எழுந்து தேவனை தரிசிக்க சென்றார்கள். அதே அதிகாலையின் ஆவி, அதிகாலையின் துதி இந்நாள் தேவன் நம்மை நிரப்புவாராக. Praise thy holy name. கரங்களை வைத்து நீர் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. நீர் பாராட்டின எல்லா தயவுக்காக நன்றி. உம்முடைய அன்புக்காக நன்றி. உம்முடைய இரக்கத்திற்காக, தயவுக்காக நன்றி. நடத்தி வந்த எல்லா வழிகள், கொண்டு வந்த எல்லா பாதைகள், எல்லாவற்றுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Oh, we praise thy holy name, holy name, holy name. Praise thy holy name, holy name, holy name. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தா நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, இரக்கம். அவனுடைய அன்பு, இரக்கம், தயவு, கிருபைக்காக அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் சித்தீரையா, காருண்யத்தினால் கொண்டீரே. கரங்களை வைத்து ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள், அநாதி ஸ்நேகத்தினால் தேவன் நம்மை நடத்தின வழிகள், கொண்டு வந்த எல்லா பாதைகள். Thank you, Father.
கொடான கொடி நன்றி 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 நன்றி. ஆச்சரியமாய் நம்மை நடத்தி, அற்புதமாய் நம்மை பாதுகாத்து, எல்லா நன்மைகளை கொடுத்து, கிருபைகளை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, பலனை கொடுத்து, அப்படியே எழுந்து நின்று கர்த்தருக்கு நேரம் ஆராதிப்போம். அந்த கால்வழியில் அவருக்கு நன்றிகளை செலுத்தி துதிகளை ஏறெடுத்து ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். எனக்கு ஒரு நேசருண்டு, அவர்தானே சுராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தானே சுராஜா. எனக்கொரு நேசருண்டு, அவர்தானே சுராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தானே சுராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். வேதனைகளை அவர் பார்க்கிறார், கண்ணீரை காண்கிறார். வேதனைகளை அவர் பார்க்கிறார். நம்மை பார்க்கிற தேவன். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவர், வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், கரங்களை வைத்து அவருக்கு நன்றிகளை செலுத்தி, எனக்கு ஒரு நேசர் உண்டு, எனக்கு புகலிடம் உண்டு, அவர்தானே சுராஜா. என் அலைச்சல்களை அவர் அறிகிறார், பலவீனங்களை அவர் காண்கிறார். என் அலைச்சல்களை பலவீனங்களை காண்கிறார். ஏற்ற காலத்தில், ஏற்ற காலத்தில் உதவி செய்கிறார். ஏற்ற காலத்தில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர். எல்லாரும் அவரை ஆராதிப்போம். இருக்கிற இடங்களை கரங்களை வைத்து, எனக்கு ஒரு நமக்கு ஒரு நேசருண்டு, எனக்கு புகலிடம் உண்டு, அவர்தானே சுராஜா. அவர் செட்டை நிழலில் ஆறுதல், அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. அவர் செட்டை கரங்களை வச்சு அப்படியே ஆராதிக்கிற கால் விளைவு ஆறுதலை தருகிற தேவன். அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. ஏற்ற நேரத்தில் சுகம் தருகிறார், ஏற்ற நேரத்தில் சுகம் தருகிறார், சுகம் தருகிறார், சுகம் தருகிறார். அவர் நல்லவர், வல்லவர், அன்பு நிறைந்தவர்.
அவர் நல்லவர். எல்லாரும் அவரை ஆராதிப்போம். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் நல்லவர், எனக்கொரு நேசருண்டு. சர்வ வல்லவரே, காலையில் எம்மை ஆராதிக்கிறோம், உயர்த்துகிறோம். எனக்கொரு உங்களிடம் உண்டு, அவதானே ராஜா. எனக்கொரு நேசர் உண்டு, அவதானே ராஜா. நன்றி செலுத்துவத கால விளையில், அதிகால விளையில் அவதானே ராஜா. எனக்கொரு நேசர், நமக்கொரு நேசருண்டு, கரங்களை தட்டி அந்த நேசருக்கு நன்றிகளை செலுத்தி, என்னை காண்கிறார், என்னை பலப்படுத்துகிறார், சுகம் தருகிறார், பலன் தருகிறார், என்னை நடத்துகிறார். அவர் சர்வ வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை அசைத்து ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் தருகிறார், கிருபை தருகிறார். கரங்களை அசைத்து ஆண்டவரே, ஏசாயா 40:29 பலன் தருகிறார், முன்மாரியை பெய்ய பண்ணுகிறார், தேசத்தில் நன்மைகளை தருகிறார், கிருபைகளை தருகிறார். யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. கரங்களை வைத்து நன்மைகளை பெற்ற அனைவரும், பிதாவிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்ற எல்லாரும், ஒரு அபகாரம் உடைய கரங்களிலிருந்து பெற்ற நன்மைகள், ஞானத்தை தருகிறார். வேலை செய்ய, படிக்க ஞானத்தை பெற்றவர்கள் எல்லாம் கரங்களை வைத்து அந்தந்த இடங்களிலே ஞானம், he gives wisdom. கல்வி ஒரு பள்ளிக்கூடம் தருகிறது, ஞானம் தேவன் தருகிறார். புரிந்தால் கரங்களை வைத்து, ஓ ஹalleluya. Education is something different, wisdom is something different. Wisdom is given by God. ஞானம் கை வைத்து ஞானத்தை தருகிறார், குடும்பத்தை நடத்த ஞானம் தருகிறார், பலன் தருகிறார். கையசிச்சு நாங்க வாழ்றதுக்கு இந்த தேசத்தையே தந்திருக்கிறீர். உபாகமம் 5:16 தேசத்தை தருகிறார். நான் வாழ்கிற இடத்தை அவர் தான் தருகிறார். வசிக்கிற இடம், தங்குற இடம், அவரே நமக்கு எல்லாவற்றையும் தருகிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் தருகிற சர்வ வல்லமுள்ள தேவன் கை சுத்தி பரிசுத்த ஆவியை தருகிறார். பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்றவர்கள், வரங்களை பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியினுடைய வரங்களை தருகிறார், வல்லமையை தருகிறார். ஓ ஹல்லேலூயா. He gives the gifts of God, Holy Spirit of God. வரங்களினால் நம்மை நிரப்புகிறார், வல்லமையினால் நம்மை நிரப்புகிறார். Oh, we praise thy holy name, holy name, holy name. Blessed be the name. உடைய கிருபைகளுக்காக நன்றி. தாழ்மையில் இருந்த என்னை கண்ணோக்கி பார்த்த நேசம். நம்மை தாழ்மையில் இருந்த நம்மை, தாழ்மையில் இருந்த நம்மை கண்ணோக்கி பார்த்த நேசம். உங்க நேசம் பெரியது. சொல்லி பாடுவோம். உங்க நேசம் பெரியது.
அது அளவிட முடியாது, அது பாரபட்சம் இல்லாதது. சொல்லி பாடுவோம். அது அளவிட முடியாதது, அது பாரபட்சம் இல்லாதது. இயேசுவின் நேசம் பெரியது, இயேசுவின் நேசம் பெரியது. உலகத்தின் நேசமெல்லாம் மாயை மாயைதானே. இந்த உலகத்தின் நேசமெல்லாம் மாயை மாயைதானே. உங்க நேசம் பெரியது, உங்க நேசம் பெரியது. கரங்களை வைத்து சொல்லுவோம். அது அளவிட முடியாதது, அது பாரபட்சம் இல்லாதது. அது அளவிட முடியாதது, பாரபட்சம் இல்லாதது. இயேசுவின் நேசம் பெரியது, இயேசுவின் நேசம் பெரியது. நேசரின் நேசத்தினா உள்ளமெல்லாம் பொங்குதையா. எந்த நேசத்தின் நேசத்தினா உள்ளமெல்லாம் பொங்குதையா. இயேசுவின் நேசம் பெரியது, இயேசுவின் நேசம் பெரியது. அது அளவிட முடியாது, பாரபட்சம் இல்லாதது. அது அளவிட முடியாதது, அது பாரபட்சம் இல்லாதது. இயேசுவின் நேசம் பெரியது, இயேசுவின் நேசம் பெரியது. அவருடைய அன்பை உணர்ந்தவர்கள் கரங்களை தட்டி, உம்முடைய அன்பு உலகத்தின் நேசமெல்லாம் மாயை, உம்முடைய அன்பு மாறாதது. நல்ல கரங்களை வைத்து தெய்வீக அன்பு, மனுஷீக அன்பு. மனுஷனுடைய அன்பு மாறி போகும். உலகத்தில் வெளியேறப்பெற்ற அன்பு ஆண்டவருடைய அன்பு தான். இரண்டாவது ஒரு தாயின் அன்பு என்று சொல்வார்கள். ஆனால் தாயும் மறந்து விடுவாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தேவனுடைய அன்புதான் மாறாதது. புரிந்தவர்கள் நல்ல கரங்களை உயர்த்தி, the love of God, தேவன் நம்மேல் வைத்த அன்பு, the கரிசனை, the care. நோவாவுக்கு பேழை உண்டு பண்ணி பயங்கரமான மழை வரும் என்று அறிந்து அத்தனை நாட்களுக்கு வேண்டிய உணவை எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி அந்த பேழையில் வைத்தவர் அல்லவா. புரிந்தால் கரங்களை உயர்த்தி, அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன், ஆல் நோயிங் காட். வனாந்திரத்தில் ஆகாரின் குழந்தை அழுத பொழுது ஒரு சந்ததி அழிந்து விடுமே என்று அறிந்து தண்ணீரை தந்து ஜீவனை கொடுத்தவர். நம்முடைய ஜனங்களை பார்வோன் கையில் ஒப்புக்கொடாதவர். பார்வோன் பின்னிட்டு வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்து, புரிந்தவர்களெல்லாம் நல்ல கரங்களை உயர்த்தி, தேவன் நம்மை நடத்துகிற வழிகள் பார்வோன் கையில் ஒப்புக்கொடாத தேவன், தேவைகளை சந்தித்து ஆச்சரியமாய் நடத்துகிற தேவன். அவர் சர்வ வல்லமையுள்ளவர். 3 நாள் ஆண்டுடைய பாதத்தில் அவர்கள் வந்தபோது, இயேசுவின் வார்த்தை கேட்டுக்கொண்டே இருந்த போது, இவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று அவர்கள் மேல் கரிசனை உள்ள தேவன். புரிந்தால் கரங்களை தட்டி
அந்த ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி, என் நேசம், ஆண்டவருடைய நேசம் பெரியது. The love of God, the love of Jesus is greater. ஓரா பாக்கா பாலா பாலா பாலா. கை சுத்தி உலகத்தில் எல்லாரோடும் சமாதானமா இருக்கணும். ஆனா யாருடைய அன்பையும் எண்ணி ஏமாந்துடக்கூடாது. யாரும் நம்ம நேசிக்கவில்லை என்று சொந்து போகக்கூடாது. நம்ம எப்பொழுது நேசிக்கிற ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை அறிந்தவர், நம்மையும் நேசிப்பார், நம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறார், நம்முடைய குடும்பத்தை நேசிக்கிறார், சபையை நேசிக்கிறார். தேவன் சபையை நேசித்து காப்பாற்றுகிறார். எப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம ஆராதனையில நடத்துறார், ஒவ்வொரு நாளும் ஆராதனையில பாடல்கள் வசனங்களை தருகிறார். யார் அந்த ஆவியானவர்? அவர்தான் மகிமையின் ஆவியானவர். Oh, we praise thy holy name, holy name, holy name, holy name, holy name. Oh, we praise thy holy name. கரங்களை வைத்து அவரை ஆராதிப்ப எல்லாரும். உன்னத தேவனே, என் இயேசு ராஜே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குயா. உன்னத தேவனே, என் இயேசு ராஜே. கரங்களை வைத்து சொல்லும், உம்மோடு இணைந்திட, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் கொடியாக படரணும். வந்தனின் நேசமே கொடியாக படரணும், கொடியாக படரணும். வந்தனின் நேசமே உம்மடி மீது தவளரும். ஒரு குழந்தை போல அழலை குழந்தை நான். எத்தனை பேர் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள்? மடி மீது தவளரும். அழலை குழந்தை போல அழலை குழந்தை. கரங்களை அசைத்து எல்லாரும் சேர்ந்து இரவெல்லாம் இரவெல்லாம் பகலும் இதயம் இயேசுவுக்காய் துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரை உம்மை பற்றி தானே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே. கரங்களை வைத்து உன்னத தேவனே, உன்னத தேவனே, காலவெளியில் உம்மை ஆராதிக்கிறோம். We worship you, Lord. We adore you. மோடு இணையணும், மோடு இணைந்திருக்கணும். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக. எத்தனை பேர் இந்த காலவெளியில் சொல்ல முடியும்? எல்லாரும் சேர்ந்து நினைவெல்லாம் பேச்சு. கரங்களை செய்து கொண்டே இருக்கட்டும், துதி வந்து கொண்டே இருக்கட்டும். இரவெல்லாம் பகலெல்லாம் இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. கரங்களை வைத்து நினைவெல்லாம் பேச்செல்லாம் பேசவே உம்மை பற்றி தானே. உன்னத தேவனே, காலவெளியிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம், நோக்கி கூப்பிடுகிறோம். இதுவரை நடத்தினவரே, உம்மோடு இணைந்திட
இருதயத்தில் கரங்களை வைத்து, காட் இஸ் a giver. தேவன் எப்பொழுதும் தருகிறவர். பெற்றோர்கள் எப்பொழுதும் நமக்கு தந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். இல்லை, பிள்ளைகளிடத்திலிருந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் தருகிறார். நாம் அவருக்கு செலுத்துகிற துதியை ஏற்றுக்கொள்வார், ஆராதனை அவர் ஏற்றுக்கொள்வார். அவருடைய நாமத்திற்காக, அவருடைய ஊழியத்திற்கென்று செலுத்துகிற காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வார். ஆனால் அவருக்கு வேறு ஒன்று வேண்டியதில்லை. கை வைத்து எல்லாவற்றையும் அவரை தருவார். கையசைச்சு பலனை தருகிறார், முன்மாரியை தருகிறார், ஞானத்தை தருகிறார், கிருபையை தருகிறார். உபாகமம் 8:18 ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் தருகிறார். மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். நன்மையான ஈவுகளை நமக்கு தருகிறார், நன்மையானதை தருகிறார். என்ன பாடுகள் வந்தாலும் சகலவற்றின் நன்மையாக முடிய பண்ணுகிறார். எத்தனை பேர் அனுபவித்தவர்கள் எல்லாரும்? நாம சில நேரம் நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. சில நேரம் ஜபித்தபடியே உடனே நடக்காமலும் இருக்கும். ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் சரியாய் நன்மையாக முடித்தார். எதுவுமே நம்மை தாக்காதபடி, அழிக்காதபடி கரங்களை தட்டி புரிந்தவர்கள் மட்டும் எதிர்பாராமல் வந்த, நினையாமல் வந்த அநேக காரியங்கள் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றினவர். சீஷர்கள் அன்றைக்கு கடல்ல சென்ற போது அக்கறைக்கு போங்கள் என்றார். ஆனா எதிர்காற்று வரும் என்று ஆண்டவர் அறிவார், அவர்களுக்கு தெரியாது. ஆனால் உடனே தேவன் அவர்களுக்கு வேண்டியதை செய்தார். நம்மை அழைத்தவர் நடத்துவார். வேலையில பிரச்சனை வரதான் செய்யும். கை வைத்து எல்லாம் தோத்திரம் பண்ணி, குடும்பம்னா பாடுகள் இருக்கதான் செய்யும். மனிதரோடு வாழ்கிறபடினால் போராட்டங்கள் இருக்கும். வேலையில பலவித மனிதர்களோடு வாழ்கிறோம், தொல்லைகள் இருக்கும், கட்டாயம். ஆனா ஆண்டவரோ நம்மோடு கூட இருக்கிறார். புரிந்தால் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுவார். உலகத்தில் வாழ்கிறபடினால் வியாதிகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், பலவீனங்கள் இருக்கும். ஆனால் கைவேட்டி, ஆனால் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி தாம் நாடின துறைமுகத்தில் நம்மை கொண்டு வந்து சேர்க்கிறார். கரங்களை தட்டி தேவன் நம்மை அழைத்த இடத்துக்கு கொண்டு வருகிறார். தேவன் சகாயம் பண்ணி நம்மை சரியான இடத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறார். அது அவருடைய மகாபரிய தயவு, மகாபரிய இரக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஒரே நம்முடைய நன்றி செலுத்துவோம் அந்த கால வேளையிலே. நன்றி நன்றி நன்றி. Everybody together worship it. Hallelujah. சகல நன்மைகளுக்கும் ஊற்றுக்கும் ஆதி காரணராகிய தேவனே, எல்லா நன்மைகளையும் தந்து வழி நடத்துகிறவரே, தீமைகளையும் நன்மையாக மாற்றுகிறவரே, எல்லாவற்றையும் எங்களுக்கு சரியாக செய்கிறவர். உம்முடைய அன்பு மேலானது. We thank you for your love. மோடு சாய்ந்து கொள்ள, மோடு இணைந்து கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த காலை கொஞ்ச நேரம் உடைய பாதபடியில் இருக்க எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் உடைய கிருபை, இந்த வாரம் முழுவதும் உடைய கிருபை, இந்த நாட்கள் முழுவதும் உடைய கிருபை, வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதி. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளை கொடும். அந்தந்த தேவைகளை ஆச்சரியமாய் சந்தித்தருளும். எங்கள் தேவைகளை சந்திக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன், தேவை என்னதென்று அறிந்து சரியாக செய்கிறவர், உம்மை சார்ந்திருக்கிறோம். இதுவரை வழிநடத்தி இன்னும் வழிநடத்தும். இணைந்து ஜெபித்த மக்கள், குடும்பங்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.